Hello student, I am Adam Saibu, lecturer in mechanical department. So இன்னைக்கு நம்ம marine type flange couplingல ஒரு problem solve பண்ணலாம். A marine type coupling is used to transmit 65 kilowatt at 100 rpm. The permissible shear stress for shaft and bolt is 33 megapascal and the permissible crushing stress for bolt is 35 megapascal. Design the coupling assuming number of bolt as 8. ஸோ இதில் வந்து மெரின் டைப் கப்ளிங்கை டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பவர் வந்து 65 கிலோவாட் பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கிவன் டேட்டாவில் 65 கிலோவாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். வாட்டாக மாற்றோம்னா நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 65,000 வாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா ஆர்பிஎம்னா ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 100 ரெவல்யூஷன் பர் மினிட். ஸோ ஸ்பீடு n is equal to 100 rpm அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட் அண்ட் போல்ட் ரெண்டுத்துக்குமே வந்து பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 33 மெகா பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட் அண்ட் போல்ட் வந்து 33 மெகா பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். மெகா பாஸ்கல்னாலும் ஒன்று தான், நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னாலும் யூனிட் ஒன்று தான், ஒரே யூனிட் கன்வர்ஷன் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மெரின் டைப் கப்ளிங்கில் ஷாஃப்டே வளைச்சி தான் ஃப்ளாஞ்சாக செஞ்சுருப்பாங்க. அதனால் ஷாஃப்ட்டுக்கு என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதுவே என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஃப்ளாஞ்சுக்கும் அதே ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா, ஷாஃப்ட்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நான் டோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இது டோ சின்னும் போட்டுக்கலாம், ஏன்னா ஃப்ளாஞ்சுக்கும் அதே தான் வரப்போகுது. அதனால் டோ சியும் அதே தான், கேஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. டோ சியும் வந்து 33 தான். அதே போல் போல்ட்டுக்கும் அதே ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் வரும், 33 தான் வரும். ஏன்னா அவங்க கொஸ்டினில் ரெண்டுமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஷாஃப்ட்டுக்கும் போல்ட்டுக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் 33 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பர்மிசிபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் வந்து 35 மெகா பாஸ்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போல்ட்டோட க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து 35 மெகா பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 35 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போல்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் ஆஃப் போல்ட் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டார்க் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா இதுதான், P is equal to 2πnt divided by 60,000. இதில் வந்து நம்ம டார்க்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 60,000 அங்கே கொண்டு போயிடலாம், 2πn இதையும் அந்த சைடு கொண்டு போகலாம். ஸோ ஈக்குவல் டு தாண்டி போடும்போது 60,000 மேலே வந்துடும், 2πn கீழே வந்துடும். அப்போ எப்படி ஃபார்முலா மாறும்னா, P into 60,000 divided by 2πn is equal to டார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ பவர் வந்து 65,000 கொடுத்துருக்காங்க, into 60,000 divided by 2 into pi into n. n வந்து 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. rpm is equal to torque. So bracket open, 65,000 into 60,000 bracket close, divide bracket open, 2 into pi into 100 bracket close equal to, ஸோ இந்த வேல்யூ வருது 6207042.78 நியூட்டன் மில்லிமீட்டர். இதான் வந்து டார்க்கோட யூனிட். ஸோ டார்க் வச்சு நம்ம டயாமீட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டார்க் T is equal to என்ன ஃபார்முலானா, π/4 tau d3. இதான் வந்து ஃபார்முலா. இதில் D தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஷாஃப்டோட டயாமீட்டர். அதனால் பை டோ 4 இது எல்லாத்தையும் அந்த சைடு அனுப்பிச்சிடலாம். அனுப்பும் போது கீழே உள்ள 4 ஆனது மல்டிப்ளை ஆகிடும், டிவைடாக உள்ளது மல்டிப்ளை ஆகிடும், பையன் டோ மேலே உள்ளது கீழே வந்துடும். ஸோ இப்போ எப்படி ஃபார்முலா வரும்னா, T into 4 divided by pi into tau is equal to d3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் டார்க் வேல்யூ எனக்கு தெரியும், 6207042.78 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே டார்க் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதான் இங்கே எழுதியிருக்கேன். into 4 divided by 5 into tau. டோ வேல்யூ எதோட எடுக்கணும் அப்படின்னா, ஷாஃப்டோட எடுக்கணும். ஏன்னா நம்ம ஷாஃப்டோட டயாமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஷாஃப்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஷாஃப்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 33 ஈக்குவல் டு d3. ஸோ இந்த d3 மட்டும் இங்கே இருக்குது, பை டோ 4லாம் அந்த சைடு போயிடுச்சு. இப்போ இதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த கால்குலேட்டரில் ஆல்ரெடி இந்த டார்க் வேல்யூ இருக்குது. ஸோ நான் into 4 போட்டுக்கிறேன். into 4 equal to divide bracket open 5 into
33 bracket close equal to 239 இந்த வேல்யூ வருது 239,486.4341 அப்படின்னு சொல்லிட்டு வருது d cube. இந்த cube வந்து அந்த சைடு போச்சுன்னா cube ரூட்டாக மாறிடும். இந்த d தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ d cube இருக்குது. இந்த cube நம்ம அந்த சைடு அமைச்சிட்டோம்னா இங்கே cube ரூட்டாக மாறிடும். ஸோ இப்போ இது cube root எடுக்கிறாந்தா shift அழுத்தி cube root answer equal to 62 வருது. ஸோ இங்கே ஃபார்முலாவில் ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சுருமா. ஸோ இதில் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 வராது 16 வரும். 5/16 டோ டி கியூப் தான். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இங்கே வந்து 16 வந்துடும். இங்கே 16 5/4னு போட்டிருந்தோம் இல்லையா, தப்பு 5/16 வரும். ஸோ இப்போ இந்த வேல்யூ நமக்கு தப்பாக வரும். இதை கொஞ்சம் மாற்றி போடலாம். 6207042.78 into 16 equal to divided by bracket open 5 into 33 bracket close equal to, so இந்த வேல்யூ வருது 95795.73 is equal to d cube னு வருது. இந்த cube வந்து இந்த சைடு அனுப்பிச்சோன்னா cube ரூட்டாக மாறிடும். இப்போ cube root எடுப்போம். cube root of answer equal to 98 வருது. d is equal to 98.578 mm அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை வந்து நம்ம எப்போதும் போல் டேட்டா புக்கை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.25ல் 98 எங்கே வருதுன்னா இங்கே வருது 95 வருது. அதுக்கப்புறம் 100 தான் வந்தது. ஸோ இங்கே 98ன்னு இருக்கிறதுனால 98 இங்கே இடையில வரும். கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம அசியூம் பண்ணோம், அப்போ தான் உடையாது ஷாஃப்ட்டு. ஸோ அப்போ 100 அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டயாமீட்டர் d is equal to 100 mm அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அதர் டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிச்சர் சர்க்கிள் டயாமீட்டர் d1 கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா வந்து 1.6d. ஸோ அப்போ 1.6 இன்ட்டு டயாமீட்டர் வந்து 100. ஸோ இப்போ ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 160 mm வரும். அதுக்கப்புறம் அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஃப்ளாஞ்ச் d2 கண்டுபிடிக்கணும். இது வந்து 2.2d இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ 2.2 இன்ட்டு d வந்து நமக்கு 100. இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 220 mm அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் ஃப்ளாஞ்சோட திக்னஸ் கண்டுபிடிக்கணும். tf ஃபார்முலா வந்து d/3. ஸோ d வந்து 100 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 100 divided by 3 equal to 33.33 வருது. 33 mm. இது வந்து 33.33 வந்து நம்ம திக்னஸ் கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ tf is equal to 33.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன், ஏன்னா 0.33லாம் வந்து திக்னஸ் செய்ய முடியாது. அதனால் 33.5 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு 50 பைசா இருக்கு இல்லையா, அந்தமாரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். டேப்பர் இன் போல்ட் வந்து 1/32 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1:20லேருந்து 1:40 மட்டும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/32 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் போல்ட் n, இது வந்து ஆக்சுவலாக டேட்டா புக்கை பார்த்து நம்ம எடுக்கணும். ஆனால் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 8 அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் போல்ட்டர்ஸ் 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் டேட்டா புக்கை பார்க்காம நான் என்ன செய்கிறேன், இங்கே 8 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். சப்போஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னா பேஜ் நம்பர் 7.135ல் நம்பர் ஆஃப் போல்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 4. இப்போ 33லேருந்து 55 மட்டும் ஷாஃப்டோட டயாமீட்டர் இருந்தால் 4ன்னு எடுத்துக்கணும். 56லேருந்து 150 மட்டும் ஷாஃப்டோட டயாமீட்டர் இருந்தால் 6ன்னு எடுத்துக்கணும். அதுபோல் அவங்களே டயாமீட்டர் கொடுத்து நம்ம நம்பர் ஆஃப் போல்ட்டு டேட்டா புக்லேருந்து இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஸ்டினில் கொடுத்துருந்தா அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுனால 8ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் போல்ட்டோட டயாமீட்டர் d1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து இதான் t is equal to π/4 n d1² τb into d1/2. ஸோ இதில் உள்ள எல்லா ஃபார்முலாவுமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி டிசைன் டேட்டா புக்கில் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஃபார்முலா டயாமீட்டர் ஆஃப் போல்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. t is equal to π/4 n d1² τb into d1/2. அதே தான் இங்கேயும் இருக்குது. அதே போல் d1 வந்து 1.60 அதுவும் கொடுத்துருக்காங்க. d2 is equal to 2.2d அதுவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஞ்சோட திக்னஸ் d/3 அதுவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து
ஃபார்முலாஸ் பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, டேட்டா புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டயமீட்டர் ஆஃப் போல்ட்டு D1 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டார்க்கு கொடுத்துருக்காங்க, D1 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ D1 கூட என்னென்ன இருக்குது, பை N4 டோபி D1 2 எல்லாத்தையும் அந்த சைடு அமுச்சு விட்ருவோம். ஸோ அமுச்சு விட்டோம்னா T இன்ட்டு 4ம் 2ம் கீழே இருக்குது, அப்போ இங்கே மேலே வந்துடும். பை மேலே இருக்குது, N நடுவில் இருந்தாலும் அது நியூமரேட்டரில் இருக்கிறதா தான் அர்த்தம், மேலே இருக்கிறதா தான் அர்த்தம். D1 தான் கண்டுபிடிக்கணும், அதனால் இது இங்கே இருக்கட்டும். டோபி கீழே வந்துடும். டோபி அப்படின்னா போல்ட்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு D1. D1னா பிக்சர் சர்க்கிள் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு D1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்க்கோட வேல்யூ 6207042.78 இன்ட்டு 4 இன்ட்டு 2 டிவைடட் பை பை இன்ட்டு N. N வந்து 8 நம்பர் ஆஃப் போல்ட்டு. டோபி போல்ட்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போல்ட்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ், அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் 33 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 33 இன்ட்டு D1. D1 வந்து 160 ஈக்குவல் டு D1 ஸ்கொயர். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் 6207042.78 into 4 into 2 bracket close divide bracket open 5 into 8 into 33 into 160 bracket close equal to, so இந்த வேல்யூ வருது 374.19 அப்படின்னு சொல்லிட்டு வருது, இஸ் ஈக்குவல் டு D1 ஸ்கொயர். ஸ்கொயர் இந்த சைடு போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். ஸோ இதுக்கு ரூட்டு, ஆன்சருக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 19 வருது. ஸோ D1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருதுன்னா 19.34 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை நம்ம வந்து ஏன்னா போல்ட்டோட டயமீட்டராக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து போல்ட்டோட கோர் டயமீட்டர் பாருங்கள், நமக்கு 19.34 வருது. போல்ட்டோட கோர் டயமீட்டர் 19 வரலைங்க, 18.9 வருது. அதுக்கப்புறம் 20 போயிடுது. ஸோ 20 இருந்துச்சு அப்படின்னா, கோர் டயமீட்டர் 20 இருந்துச்சுன்னா நம்ம M24 போல்ட்டை அச்சீவ் பண்ணணும். புரியுதுங்களா? 18க்கு அடுத்தது இங்கே 20ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு புக்கில். ஸோ அப்போ 20க்கு நம்ம என்ன போல்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா M24 போல்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ அப்போ M24 போல்ட் can be chosen அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு செக்கிங் இருக்குது. ஷியர் ஃபெயிலியரில் ஃப்ளாஞ்ச் உடையாமல் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டோசி கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாலேருந்து T is equal to pi d square by 2 டோசி இன்ட்டு TF. இல்லை டோசி தான் கண்டுபிடிக்கணும், அதனால் pi d square 2 TF இதான் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ அப்படி மாற்றும்போது T into 2 divided by pi d square into TF is equal to டோசி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் 2 மட்டும் மேலே வந்துடும். பை டி ஸ்கொயர் TF இதெல்லாம் மேலே உள்ளது, அது அப்படியே கீழே வந்தது. டோசி அதே இடத்துல இருக்குது. இதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். டார்க் நமக்கு தெரியும் 6207042.88 into 2 divided by pi into D. டயமீட்டர் எவ்வளோ அப்படின்னா, ஸோ டயமீட்டர் நமக்கு 100 வந்துச்சு. 100 ஸ்கொயர் இன்ட்டு TF. ஃப்ளாஞ்சோட திக்னஸ் 33.5 is equal to டோசி. இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ப்ராக்கெட் ஓப்பன் 6207042.78 into 2 bracket close divide bracket open pi into 100 square into 33.5 bracket close equal to 11.79 வருது. ஸோ டோசி வந்து 11.79 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகுது. நமக்கு அலோவபுள்
shear stress for flange எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ allowable shear stress for flange, ஃப்ளாஞ்சும் ஷாஃப்ட்டும் நான் சொன்ன ஒரே மெட்டீரியல் தான். ஏன்னா ஷாஃப்ட்டை தான் ஃப்ளாஞ்சாக செய்வாங்க. அதனால் ஷாஃப்ட்டுக்கு என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதே ஃப்ளாஞ்சுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஷாஃப்ட்டுக்கு வந்து 33ன்னு இருக்குது. அப்போ ஃப்ளாஞ்சுக்கும் வந்து 33 தான். ஸோ இது வந்து 33 அலோவபிள். 33ஓட இது கம்மியாக தான் இருக்குது, 11 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதனால் டிசைன் இஸ் சேஃபு. ஸோ கடைசி செக்கிங், க்ரஷிங் ஃபெயிலியரில் போல்ட் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிக்மா சிபி கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா எப்படி மாற்றணும் அப்படின்னா டி இன்ட்டு இந்த 2 அந்த சைடு கொண்டு போனால் மேலே வந்துடும், டிவைடட் பை என் இன்ட்டு D1 இன்ட்டு டிஎஃப் இன்ட்டு D1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என் D1 டிஎஃப் D1 இது எல்லாமே நியூமரேட்டரில் இருக்குது. இது அப்படியே ஈக்குவல் டு தாண்டி வரும்போது கீழே வந்தது, 2 மட்டும் கீழே இருக்குது, அது எங்கே வந்ததுன்னா மேலே வந்தது. இஸ் ஈக்குவல் டு சிக்மா சிபி. இது வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டார்க்கோட வேல்யூ நமக்கு தெரியும், 6207042.78 இன்ட்டு 2 டிவைடட் பை என் வந்து நம்பர் ஆஃப் போல்ட் 8 இன்ட்டு D1 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். போல்ட்டோட டயாமீட்டர் வந்து 24 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். 24 இன்ட்டு டிஎஃப்னா ஃப்ளாஞ்சோட திக்னஸ்ஸு. ஸோ ஃப்ளாஞ்சோட திக்னஸ் வந்து 33.5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். 33.5 இன்ட்டு D1 அப்படிங்கிறது பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர், இது வந்து 160 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். இஸ் ஈக்குவல் டு சிக்மா சிபி. ஸோ சிக்மா சிபி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் 6207042.78 into 2 bracket close divide bracket open 8 into 24 into 33.5 into 160 bracket close equal to 12.06 வருது. 12.06 நியூட்டன் per millimeter square அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதுக்கு வந்து அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸு போல்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ போல்ட்டோட அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ், போல்ட்டு ஏன்னா நம்ம இங்கே க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் தான் கண்டுபிடிக்கணும், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ போல்ட்டோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் 35 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 35 நியூட்டன் per millimeter square அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 35 விட இது கம்மியாக தான் இருக்குது. அதனால் டிசைன் இஸ் சேஃப்.